ஒப்பனை கலைஞர் திருமதி தீபா மகேஷ்குமார் அவர்களுக்கு திரு மணிகண்ணன் அவர்கள் மரியாதை செய்வார். இன்றைய நிகழ்ச்சியில் ஒளி அமைத்து கொடுத்த திரு அபு அவர்களுக்கு திருமதி ரேவதி அவர்கள் மரியாதை செய்வார். ஒளிப்பதிவு வித்தகர் திரு ஐயப்பன் அவர்களுக்கு திருமதி முத்துலட்சுமி அவர்கள் மரியாதை செய்வார். மேடை அமைப்பு செய்து கொடுத்த கற்பக விருக்ஷா திரு சுரேஷ் அவர்களுக்கு திருமதி நீலாவதி அவர்கள் மரியாதை செய்வார். ஆடை வடிவமைப்பு செய்து கொடுத்த பிரவீனா டெய்லர்ஸ் திரு சுதாகர் அவர்களுக்கு செல்வன் எம் ஸ்ரீராம் அபியங்கர் அவர்கள் மரியாதை செய்வார். இன்றைய நிகழ்விற்காக இந்த அரங்கத்தை நமக்கு வழங்கிய திரு செங்கதிர் பிரகாஷ் அவர்களுக்கு திரு குணசேகரன் அவர்கள் மரியாதை செய்வார். இன்றைய நிகழ்ச்சியில் இரவு உணவை ஏற்பாடு செய்துள்ள திரு பிரபாத் அவர்களுக்கு திருமதி கார்த்திகா அவர்கள் மரியாதை செய்வார். இந்த நிகழ்ச்சிக்காகல அடவு கிளாஸ் ஆகட்டும் இல்லை ப்ராக்டிஸ் செஷன் ஆகட்டும், எல்லா கிளாஸ்லையுமே இந்த குழந்தைகள் வந்து தன் வீட்டுக்கு செய்கிற மாதிரி தனக்கு செய்கிற மாதிரி தான் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் கூட அழுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் வந்து மற்ற குழந்தைங்களுக்கும் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து இந்த சலங்கை பூஜையோட குழந்தைங்களுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்த ஒத்துழைத்த என் மாணவிகளுக்கு இப்பொழுது ஒரு மரியாதை செய்யும் பொருட்டாக அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அதே மாதிரி இன்றைய தினத்திலே வர்ணனை செய்த டாக்டர் நிர்மலா அவர்களை என்னவென்று சொல்வது. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, கண் கூட காது குளிர. ஒவ்வொரு வார்த்தைகளுமே வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 தான் மூலதனம் என்று சொல்வது போல, வெறும் கையெல்லாம் ஒன்றுமே இல்லை, விரல்கள் 10 தான் மூலதனம் என்று சொல்ல தாராபாரதியின் வரிகளுக்கேற்ப அவர்களுக்கு பல சூழல் இருந்தாலுமே அவர்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப், அவங்க ஒரு டாக்டர், அதுபோக அவங்களுக்கு நிறைய வேலைப்பொருட்கள், அவங்களுடைய நாட்டிய பள்ளியும் அவங்க அதையும் ரன் பண்ணிட்டு நம்ம ஸ்கூலுக்கும், அது அவளோட ஸ்கூல், நம்ம ஸ்கூலு அவளோட ஸ்கூல், நம்ம எல்லாரோட ஸ்கூல், ஒவ்வொரு வார்த்தைக்குமே தட்டி கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு எப்படி ஒரு பொருள் செறிவு இருக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அந்தந்த குழந்தைகளுக்கு ஏற்றார் போல அவர்களுடைய திறமை, அவருடைய ஒழுக்கம், நடைமுறை, அதற்கெல்லாம் அவள் சொந்தமாக அவள் சிந்தித்த அவள் புத்தியிலே உதித்த வரிகள் தான் அத்தனை வரிகளுமே. அதற்காக அவள் விடிய பாடுபட்டு, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. என்னுடைய குருவை ஆடல் கலைமணி திருமதி அமுதா தண்டபாணி அவர்களை பற்றி எத்தனை முறை நான் எழுதியிருப்பேன் என்று எனக்கே தெரியாது. அப்படி ஒரு ஆர்வம், ஆசை, பாசம், நேசம், அப்படி ஒரு குரு கடாட்சம் எங்களுக்கெல்லாம் கிடைத்தது போல அவளுக்கும் கிடைத்திருக்கிறது. அதனால அவருடைய தாய் தந்தையருடைய அருள் ஆசியுடன் அந்த குழந்தை கலைஞர்கிட்டயே வந்து முத்தமிழர் அறிஞர் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கா. அந்த குழந்தை விருதெல்லாம் வாங்கியிருக்கா. தாய்மொழி மலையாள பாஷை, ஆனால் தமிழ் எப்படி பேசுகிற பார்த்தீங்களா? பட்டுக்கத்திருத்தார் போல, வடை திறந்த வெள்ளம் போல, எப்படி ஒவ்வொரு வரிகளுக்கும் உயிர் கொடுத்து பேசுகிறாள். அப்படியாக அவர்களுக்கு இந்த நேரத்திலே நிர்மலா அவர்களுக்கு நாம் எல்லோரும் பெரிய கரகோஷம் ஒன்று கொடுத்து அவர்களை பாராட்ட வேண்டும். ஷால் 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 நீ போடுங்க குழந்தை. திருப்பி போட்டணும்.
அடுத்ததாக செல்வி தீபிகா அவர்கள். செல்வி சாரதா பிரியா அவர்கள். செல்வி ரக்ஷியா பட் அவர்கள். நாங்கள் எல்லாம் மீனா வென்று செல்லமாக அழைக்கும் செல்வி பிரியதர்ஷினி அவர்கள். செல்வி கோபிகா அவர்கள். செல்வி சந்தியா அவர்கள். காரம் செய்த எங்களது மாணவன் திரு காளிதாஸ் அவர்கள். எங்கள் நாட்டிய பள்ளியின் மூத்த மாணவர் டாக்டர் ஏ அருண் பிரகாஷ் அவர்கள்.